அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம ஒரு 100 எவ்வளோ கறி மிஞ்ச செஞ்சிடு. நேற்று கறி அப்படி கொஞ்சம் மிச்சம். 3 கறி அடைக்கு வர்றாப்புல அந்த கறியை பிசைஞ்சு விட்டு ஒரு பாதி முடி தேங்காய், ஒரு முட்டை, ஒரு 100 150 100 மாக்கும் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ சுடுறேன். இந்த நெய் தான் பார்த்துக்கோங்க, நானு நெய் போதும். மாஷா தான் 2 இன்றைக்கி போதும், 3 வரும். கறி கொஞ்சம் இருந்து ஒரு மசரை நல்லா காற்று போல் சுடுறேன். பிச்சு திங்கிறதுக்கு ஜோராய்க்கும். நெய் தான் மனம். நெய்யிலே இப்படி கரையில் ஊற்றி விட்டுருவேன். இன்றைக்குள்ளே நாஸ்டா சாஸ் வச்சு திங்க வேண்டாம். இப்போ எல்லாருக்கும் ஊறுகாய் இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்கும் ஊறுகாய் பிடிக்கல. இப்போ இந்த சாஸ் தான் வைக்க திங்க போகிறேன். அப்பந்தான் சுடுவோன்னு நினச்சேன். காலையில் பசியாருக்கு அப்பம் தின்ட்டுட்டேன். சரி கொஞ்சம் கறி மிச்சம் கிடந்து டக்குன்னு ஞாபகம் வந்து எல்லாம் தான் இருக்கிறேன். இப்படி சுட்டுருவோம். ஒரு நாளைக்கு ஒரு பசியார தேவைப்படுமா? வாய்க்கு ருசியாக இருந்தால் தான் எதுவும் இறங்குது. எப்படிக்குன்னு பாருங்க. நல்லா சுட்டுட்டாப்பில் வைக்கிறது. பாதி மூடி தேங்காய்க்கும் பால் ஊற்றுனேன். ஒரு முட்டை, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் தான் அதில் கறியில் ஏற்கனவே போட்டிக்கிறேன். மெஞ்சோவில் போடலாம், போட்ட கறி தானே. அதெல்லாம் ஒன்றுமே நான் போடையில, சும்மா தான் சுடுறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி வைக்கணுன்ட்டு பாருங்கள். சுடுறது சாதாரண பக்குவம். ஒரு சொட்டு போட நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. வாசனைக்கு நெய் ஒரு வாசனை டைம் வைக்கணுமா? ரெண்டுக்கு தான் வரும் போல். சரி நெய் பசியார். சரி நல்ல பசியார். 3க்கு வருமாக்கு நினச்சா 2க்கு தான் முடிஞ்சிட்டு மாவு. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும் ஒரு மனசுக்கு இந்த பசியார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 100 கறி இருக்கும் மிச்சம். அந்த சில நேரத்தில் கறி ஆக்கினா இப்படி தான் கடந்த ஒருத்தர் திங்க மாட்டேங்கிறான். சாந்தி இல்லைம்மா, மெட்ராஸுக்கு போயிட்டா ஒன்றும் அடிப்பட மாட்டேங்கிறேன். ஒரு இடம் சுட்டுட்டேன். 3க்கு வருமாக்குன்னு பார்த்தேன். 3க்கு வரையில் 2க்கு தான். இந்த 2 இன்றைக்கி போதுமா? காற்று போல் அடை, கனத்த அடை இல்லை, காற்று போல் அடை தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.